இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஐடியா இருக்கா? நல்லதே சிந்திப்போம், நல்லதே நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லதே சிந்திக்க வேண்டும், நல்லதே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் நல்ல விஷயங்களை வந்து நம்ம அதிகமா சிந்திக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாங்க முதல்ல நல்ல நல்ல விஷயத்த தான் சார் சிந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? பொதுவா நம்ம கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே வந்து நல்லதா தான் மாறி இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க எல்லாம் நல்ல சிந்திக்கக்கூடியவர்களாக, நல்லதையே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நல்லதை சிந்திக்கணும், அதே வந்து நல்லதையே சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில தான் நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. அதுக்கே வந்து ஒரு பெரிய கிராட்டிடியூட் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது. நம்ம மற்றவர்கள் நம்மளை எப்படி சிந்திப்பாங்க அப்படிங்கிறதும், நம்ம வந்து நம்மளை எப்படி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ரீப்ளேஸ் யுவர் தாட்ஸ். ரீப்ளேஸ் யுவர் தாட்ஸ். நம்மளுடைய சிந்தனைகளை ரீப்ளேஸ் பண்ணுங்க. எப்படி வந்து நீங்க இதுல ஒர்க் பண்ணும்போது ஒரு போட்டோவுக்கு பதில் இன்னொரு போட்டோவை தூக்கி அங்க வச்சுட்டு அந்த போட்டோவை வந்து அழகா மாத்துறீங்களோ, உங்களோட போட்டோவை அங்க வச்சு அந்த நடிகையோட போட்டோவை எடுத்துட்டு உங்களை நீங்க எந்த அளவுக்கு அழகா மாத்திக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய அந்த ரீப்ளேஸ் வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல நம்மளை வந்து நம்ம எப்பவுமே செஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம ரீப்ளேஸ் செய்யறது? எப்படிங்க ரீப்ளேஸ் செய்யறது? ஏன்னா நம்ம காலையிலிருந்து நைட்டு வரை பார்த்தீங்கன்னா 70% நம்மளோட எஸ் சொல்லுங்கம்மா. ஏங்க அவங்க வீட்டுல ஏதாவது பேசுறீங்க போல இருக்கு. நஸ்ரத். எஸ், ஓகே. அவங்க புதுசு. நஸ்ரத், உங்க மொபைல் நம்பர் வந்து இதுல போட்டுருங்க. ஓகே. உங்களோட சேட் பாக்ஸ்ல போய் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் இதுல பதிவு பண்ணிடுங்க. நைஸ். அவங்க அங்க பேசிட்டு இருந்தாங்க, அது நம்ம கேட்டுருச்சு. இப்ப வந்து நம்ம அந்த ரீப்ளேஸ் அப்படிங்கும்போது நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்குமே வந்து நம்ம லைஃப்ல, தேங்க்யூமா, நிறைய தவறான சிந்தனைகள் வந்து வந்துட்டே இருக்கும் இல்லையா? நெகட்டிவான சிந்தனைகள் வந்து நம்ம வைக்கலாம். தவறான நெகட்டிவான சிந்தனைகள் வந்து நம்ம மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. எங்கிருந்தாவது அது வந்து எப்ப பார்த்தாலும் முளைச்சு முளைச்சு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி முளைச்சு வந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை வந்து நம்ம ஹோல்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, நிறைய எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அதை மாற்றி அமைச்சிருங்க, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பட் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோல்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட தாட்ஸை உங்களுக்கு நிறுத்த தெரியும். என்ன நமக்கு தெரியணும்? ஸ்டாப், நில்லுங்க அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு தெரியணும். நம்மளோட தாட்ஸ் கிட்ட, நம்மளோட சிந்தனை கிட்ட, நம்மளோட கற்பனை கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? நில்லு, அங்கிருந்து போகாதே, ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது என்ன பண்ணும்? உங்களை நிறைய சிந்தனை கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா? காலையில எந்திரிச்சோடனேவே இன்னைக்கு போகலாமா, வேண்டாமா, இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாமா, வேண்டாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு அட்டன் பண்ணலாம், என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி தூக்கமா வருது, சரி ஒரு 1/2 படுத்துக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பகல்ல ஸ்டார்ட் பண்ண அந்த நிமிஷமே உங்ககிட்ட நிறைய தாட்ஸ் வரும், நெகட்டிவான தாட்ஸ். அப்ப என்ன பண்ணும்? அதை வந்து ஹோல்டு பண்ணும்.
ஸ்டாப், நீ நில்லு, அங்க நில்ல, நீயே நகராத. நான் வந்து நீ சொல்றது கேட்க மாட்டேன். நான் நீ சொல்றது கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு ஆர்டரை வந்து நீங்க அதுக்கு போடணும் இல்லையா? அந்த ஆர்டரை போட்டுட்டு நான் இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பேன், எனக்கு டயர்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த இடத்த வந்து டக்குன்னு எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போகணும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேசியா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, தலை வலிக்குது, நிறைய காரணங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய தாட்ஸ் என்ன பண்ணும்? நிறைய காரணம் கொடுக்கும். இன்னைக்கு மழை வருது, மழை வர்ற மாதிரி இருக்குது, இன்னைக்கு வந்து அந்த முகத்தை எப்படி நம்ம போய் பார்க்கறது, இப்படி என்னென்னமோ இருக்கும். உங்க உங்க பிசினஸ்ல இருக்கலாம், உங்க ஜாப்ல இருக்கலாம், உங்களோட ஸ்கூல்ல இருக்கலாம், உங்களோட கணவனோட இருக்கலாம், உங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களோட பெரியவங்க யாராவது வெளியே இருந்தா அவங்கள பேஸ் பண்ணி இருக்கலாம். இப்படி எதாவது ஒரு பேஸ் பண்ணி உங்களை வந்து ஹோல்டு பண்ணும். இந்த தாட்ஸ் தான் நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நெகட்டிவ் தாட்ஸ்னா ஒரு கொலை பண்றது, அடுத்தவங்களை வந்து திட்டுறது, அவங்கள வந்து மோசமா பேசுறது, புறம் பேசுறது, இதெல்லாம் தான் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நிறைய இல்லாய்மையை பத்தி சிந்திக்கிறது, அதெல்லாம் தான் நெகட்டிவ் தாட்ஸ். அப்படி கிடையாது. நம்மளை எதெல்லாம் ஹோல்டு பண்ணுதோ, நம்மளோட வேலையில எல்லாம் எது நிறுத்துதோ, கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம்னு தோணுதோ, எது மேலையெல்லாம் நமக்கு பயம் வருதோ, எதுக்கெல்லாம் நம்மளோட வேலைகளுக்கு காரணங்கள் கண்டுபிடிக்கப்படுதோ, இது எல்லாமே வந்து நெகட்டிவ் தான் இல்லையா? சோம்பேறி எப்படி இருப்பான்? ஜென்ரலா சோம்பேறி என்னவா இருப்பாங்க? ஒரு சோம்பேறி சோம்பேறியாக மாறுவதற்கு காரணம் என்ன? ஒரு அவங்களோட வேலையை எண்ணம் தான் சார். அப்படிமா அவங்களோட எண்ணம் தான் சார். இது நேரத்துக்கு எதுவும் செய்யணும்ன்ற அந்த முனைப்பு இல்லைங்க சார் அவங்களுக்கு, மனசு. கண்டிப்பா. சோம்பேறினா என்னன்னா முனைப்பெல்லாம் இருக்கும், தள்ளி போடுவாங்க. சோம்பேறியான குவாலிட்டியில வந்து முக்கியமான விஷயம் அவங்க வந்து சோம்பேறி வந்து அவங்கள்ட்ட ஏதாவது போய் பேசுனீங்கன்னு வைங்க, பயங்கரமா உங்கள்ட்ட விளக்கம் கொடுப்பாங்க. இது அப்படி பண்ணிடலாங்க, இப்படி பண்ணிடலாங்க, அது அப்படி ஆயிருங்க, இப்படி ஆயிருங்க, நல்லா பயங்கர டேலண்டா எல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு பேசாம உட்காந்து ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஏப்பா நீங்க அன்னைக்கு அவ்வளவு பேசினீங்கல்ல, எதுவுமே செய்யலைன்னா, இதெல்லாம் வந்து எப்படிங்க நமக்கு நாளையெல்லாம் நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. ஒரு எப்படி வந்து ஒரு பலூனை பெருசா ஊதிட்டு டக்குன்னு காத்த புடுங்கி விட்டா எப்படி அது புஷ்ஷுன்னு போகுமோ அந்த மாதிரி போயிடும். இவங்கதான் சோம்பேறிகள். அப்புறம் அதுக்கு ஏன் நீ காத்த புடுங்கி விட்டேன்னா அதுக்கு 1000 காரணம் வச்சிருப்பான். நிறைய காரணம் இருக்கும். இது அப்படிங்க, அது அப்படிங்க, அது சொத்தைங்க, இது இதுங்க அதுங்கன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் வச்சிருப்பாங்க. சோம்பேறினாலே அதுதான் காரணங்களை கண்டுபிடிப்பது. நம்ம எந்த வேலையை செஞ்சாலுமே வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? எக்ஸ்கியூஸ் கேட்க கூடாது, காரணங்களை கண்டுபிடிக்க கூடாது. உலகத்திலே ரொம்ப ஒரு கேவலமான வார்த்தை என்னன்னா எக்ஸ்கியூஸ் இல்லையா? எல்லா இடத்துலயுமே சாரி, மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க, முடியலைங்க, முடியலைங்க, இந்த வார்த்தை வந்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. ஸோ இது சோம்பேறிகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். அப்ப அந்த நெகட்டிவான விஷயங்கள் இப்போ நீங்க எல்லாம் வந்து ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வந்தாச்சு, சிலருக்கு பேத்தி வந்தாச்சு, சில பேத்திகள் வரப்போறாங்க, பேரன் வந்தாச்சு, பேரனுக்கே கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆயிடுச்சு, பேரனுக்கோட பொண்ணு பிறக்க போகுது, இப்படி எல்லாம் இருக்கிறவங்க தான் நீங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு எக்ஸாம் வருதுன்னு வைங்க. உங்களுக்கு இந்த வயசுல ஒரு எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு வந்து சில நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து அந்த சோம்பேறியா இருக்கக்கூடியவங்க, அதே வந்து நிறைய நெகட்டிவா சிந்திக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வயசுல எல்லாம் போய் எழுதுவாங்களாப்பா, இனியெல்லாம் நான் பண்ணி என்னப்பா கிடைக்க போகுது. இது வந்து நம்மளுடைய நெகட்டிவான தாட்ஸ். நீங்க ஃப்ரெஷ்ஷா போய் டிஎன்பிசி எழுதக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, டென்த் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எல்லா வயசும் முடிஞ்சு கடைசியா ஒரு 70 வயசுல போய் ஒரு எக்ஸாம் எழுதுறவரா இருந்தாலும் சரி, என்னால அது முடியும், நான் எழுதுவேன், எனக்கு எல்லாமே நடக்கும், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு வந்து ஐ ஹாவ் அ கான்பிடென்ட்,
வயசு வந்து ஒரு வயசு கிடையாது. வயசெல்லாம் ஒரு முக்கியமான நிகழ்வே கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதுதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். நமக்கு வந்து வயசாயிருச்சு, நம்ம ஒதுங்கி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்பவே இந்த எக்ஸாம் எழுதணுமான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த காலகட்டத்திலையும், எந்த சூழ்நிலையிலும், எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருந்தாலுமே, நம்ம வந்து நம்மள ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவான நிகழ்வுக்கு நம்ம கொண்டு வந்து, நம்ம அந்த நெகட்டிவ உடனடியா தூக்கி போட்டுட்டு, நல்ல ஒரு பாசிட்டிவான சிந்தனையில நம்ம என்ன பண்ணுங்க? டக்குன்னு அத செய்யணும். மெயின் அதுதான். ஒரு கிளாஸ் உங்கள வந்து கண்டக்ட் பண்றோம், வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, நெறைய காரணம் இருக்கும் உங்களுக்கு. பட் அதே டைம்ல அத கத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, இந்த காரணம் எல்லாம் வந்து உங்களோட நாளத்தான் வேஸ்ட் பண்ணும். நம்ம சொல்றது நான் இதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்மள உதாரணம் பாத்தீங்கன்னா, நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸ் நடக்கும். ஸோ கமாண்ட் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 1,00,000 காரணம் இருக்கும். 1,00,000 காரணம் இருக்கும். ஏன்னா, சும்மாவே நம்ம ஒரு 35,000 இருந்து 70,000 காரணங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு. ஒரு நெகட்டிவான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல, அதை சொல்றதுல மனிதனோட இயல்பே வந்து 35,000 இருந்து 70,000 வரைக்கும் கால்குலேட் பண்ணக்கூடியவங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை சொல்லும் பொழுது, உங்களுக்கு வந்து 1,00,000 காரணங்கள் வந்து உங்களுக்குள்ளார ஓடுன்னு ஓடும். பட் அதே டைம்ல அந்த கிளாஸ முடிக்கும் போது, இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அதோட 100 மடங்கு, 1000 மடங்கு ஒரு பயங்கரமான பலன் அளிக்கக்கூடியதாக மாறுது. பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்ததாக நீங்க மாறுறீங்க. ஸோ இதை எப்ப நம்ம உணர முடியும்? இப்ப நாங்கெல்லாம் சொல்றோம்ல, நான் வந்து ஒரு டெவில் எனர்ஜிய, ஒரு ஈவில் எனர்ஜியை கூட நாங்க ஓட்டுறோம். ஸோ அதை வந்து நேரடியா நாங்க பாக்குறோம், பேசுறோம். அதே மாதிரி நேத்து கூட வந்து ஒரு கேஸ்க்காக கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஸோ அதை வந்து கேஸ்னா கோர்ட்டு கேஸ் இல்லைங்க, தப்பா புரிஞ்சிடாதீங்க. நம்மளோட கேஸ், டெவில் கேஸ். அதுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்க ஒருத்தருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு தப்பா பண்ணி வச்சிருக்காங்க. அதை சரிப்படுத்துறதுக்காக இங்கிருந்து சரி பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்ம அங்க போய் நான் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்தேன். ஒரு 3 வீட்டுக்கு உண்டான வேலைகளை வந்து செஞ்சுட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது தேவை இருந்தா நீங்க கூப்பிடலாம். அங்க வந்து உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதனால உங்க இடத்துக்கே வந்து உங்க பில்டிங்ல இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாற்றிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த நம்மனால செய்ய முடியும். நம்மனால வந்து டயக்னாஸ் பண்ண முடியும். அங்க இருக்க கெட்டதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை ஓட வைக்கவும் முடியும். அதுகிட்ட பேசவும் முடியும் நம்மனால. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர லெவலுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, நீங்க ஒரு மந்திரவாதி மாதிரி எல்லாம் ஆற்றக்கு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான மேனா மாறுறதுக்கு அந்த கிளாஸ் வந்து பெரிய அளவுல உதவி செய்யுது. இல்லையா சார்? முடியுமா சார் அதெல்லாம் நம்மளால அந்த நடக்கும். கிளாஸ் அட்டன் பண்ண? அந்த கிளாஸ்ல வந்து உட்கார், அது ஒண்ணும் இல்ல, வெரி சிம்பிள்மா. நம்ம அந்த சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரண டெக்னிக்கலா தான் சொல்லி தருவோம். இப்ப ம் பாத்தீங்கன்னா, ஒரு வயசானவர் இருக்கிறாரு அந்த காலத்துலன்னு ம் வச்சுக்கோங்க. இப்ப இருக்க ம் வயசானவங்க மோசமா இருக்காங்க, அது விட்டுறலாம். ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்த வயசானவர், ஒரு 70 ம் 80 ம் வயசு, அவருக்கு எடுத்து கையெடுத்து குழந்தைகளோட தலையில வச்சு நல்லா இருங்கன்னு சொன்னா போதுமா, அந்த ம் பையன் வேற மாதிரி ஆயிடுவான். ம். இல்ல, அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஆசீர்வாதம். அதான் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சார். அந்த ஆசீர்வாதம் வந்து அந்த குழந்தைகளை பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிருக்குது. அப்போ அவர் என்ன சாமியாரா? இல்லைங்க சார். அவங்க தாத்தா தான், அது சாதாரண தாத்தா தான் அது, அவ்வளவுதான். ஆனா அந்த ஆத்மார்த்தமா அவர் செஞ்சார் பாத்தீங்களா உள்ள இருந்து, ம் 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 நிகழ்வை நம்ம சயின்டிபிக்கா பண்ணிக்கிறோம். ம். ஓகே ஓகேங்க சார். அப்ப அந்த சயின்டிபிக்கா பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிய வெளியே கொண்டு வந்து அதுகிட்ட பேசுற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அந்த கிளாஸ்ல. ஸோ அதை கண் கூட நீங்களே பார்ப்பீங்க. என்னோட குரு ஒருத்தர் ஓகேங்க சார். இருக்கிறாரு.
அவங்க வந்து ஆசிரமம் வச்சிருக்காங்க. பட் அந்த அந்த ஆசிரமத்துல என்ன அப்படின்னா ட்ரெஸ் போட மாட்டாங்க. இங்க திருச்சூர்ல ம் தான் இருக்கு. இங்க நான் இருக்கிறது வந்து ஒரு 45 கிலோமீட்டர் அந்த ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல வந்து யாருமே வந்து ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்திலேயே வாழவில்லை. அதுதான் விஷயமே. நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போல. என்னோட குருவுல ஒருத்தர் அவரு இருக்கிறாரு. ஸோ அவரோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கு. ஏன்னா அவரு என்ன வந்து அந்த நானும் அவரு சேர்ந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவரு கூட வந்து கொஞ்ச நாள் இருந்தேன் நான். ஸோ அவரு நிறைய விஷயம் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. ஓகே இந்த மாதிரி சார். இதுதான் இப்படி செய்யலாம். அதுல வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் எங்க வீட்டுல என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீ இதுக்கு மேல போகக்கூடாது, நீ குடும்பத்தை விட்டு ஓடிடுவே சொல்லி தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து புடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதனால நான் ஓகே. அதெல்லாம் விட்டு வந்துட்டேன். ஆஹ் அதுக்கப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த சிஸ்டம் கிடைச்சது. இதுல வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல பயிற்சி பண்ணி அந்த குரு வந்து நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். அப்ப அவரு சொல்லுவாரு, அவங்க எல்லாம் அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கே தெரியாது இவ்வளவு ஈஸியா இதை செய்ய முடியும்னு. அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஓகே. பல்லெல்லாம் ஓகே. கழட்டிட்டாரு. ஆமாங்க, பல்லெல்லாம் கழட்டிடுவாங்க. முடியெல்லாம் இல்லாம தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம வந்து எதுவும் கடிச்சு சாப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு கொள்கையில இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல். ஸோ நம்ம அதெல்லாம் இல்லாம வெரி சிம்பிளா உங்களை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். அப்ப அவரு வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களோட உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மால வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு நெகட்டிவ் இருக்கும், ஒண்ணு பாசிட்டிவ் இருக்கும். அது ரெண்டனவுமே ரூபம் பயங்கரமான ஆக்ரோஷமா சம்டைம்ஸ் வரும். ஒரு சில சமயங்கள்ல நல்லதாகவும் வரும். அந்த மாதிரி உங்களோட நெகட்டிவான தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுக்குள்ள வந்து பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கும். அதுக்கு ரெண்டுக்கும் ரெண்டு முகம் இருக்கும். அந்த முகத்தை வந்து ஒரு குரு இல்லாம நீங்க பார்க்கும்போது பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதுக்கு வந்து அவங்க ரொம்ப பயிற்சி பண்றாங்க. நைட் டைம் உட்காந்து விளக்கெல்லாம் பத்த வச்சு இருட்டு ரூம்ல உட்காந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி பாவம் எங்க குரு தான் என்ன பண்றது, அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நான் வந்து அதை வேற லெவல்ல கத்துட்டு வேற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் கண்டுபிடிச்சு அவரு அவ்வளோ கஷ்டப்பட்ட விஷயத்த இப்படிங்கிறப்பல உங்களுக்கு கத்து கொடுத்துருவோம். ஒரு 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 நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்குள்ளார வர வச்சிருவோம். வர வச்சு அதை வந்து காமிச்சு கொடுத்து உங்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆளாக மாத்தி எடுக்கிறோம். அதுதான் நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸ். அட்வான்ஸ் கிளாஸ் ஏன் அட்வான்ஸ்னா அதுதான் விஷயமே. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்குறோம். அதை வந்து உணரணும். ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து நிறைய கேசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய வீடுகள்ல கூப்பிடுறாங்க, நம்ம போறோம் வர்றோம். நேத்து அப்படிதான் அதுக்காக போயிட்டு வந்தேன். நேத்து அங்க போய் அங்க அதெல்லாம் பார்த்தப்போ ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இருந்தாலும் ஃபார்மாலிட்டி நம்ம அங்க போயிட்டோம் இல்லையா, இங்க இருந்தே எல்லாம் பக்கா பண்ணிட்டு தான் போனோம். போய் அங்க வேறையும் சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு நாம இன்னைக்கு அங்கிருந்து வந்தாச்சு. ஸோ அது வந்து சக்சஸ் இப்போ தெரியும். இன்னைக்கோ நாளைக்கோ அந்த அங்க அவங்க எதிர்பார்த்த நிகழ்வு வந்து அங்க நடக்க போகுது. அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை வந்து நீங்க ஃபுல்லா இல்லாம பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை சில விஷயங்களை செய்யலாம் நினைக்கும் போது உங்களை தடை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த கத்துக்கலாம்னு நினைக்கும் போது 1000 காரணங்களை கொண்டு வரக்கூடிய அந்த சோம்பேறிகள், அதே மாதிரி வந்து நிறைய காரணங்களை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள், இவங்க மாதிரியான சிந்தனைகள்ல இருந்து நம்ம நல்ல சிந்தனைக்கு எப்பவுமே வரும். இப்போ உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மை தானே கிடைக்கும், இல்லையா? எஸ் சார். நன்மை உங்களுக்கே நினைத்தா நன்மை தான் சார் வரும். ஆமா, உங்களுக்கே உங்க மேல ஒரு சந்தேகமும், இது நடக்குமா, நம்ம கடை போட்டுருக்கோம், இது சேல் ஆகுமா, இன்னைக்கு ஆடி மாசம் ஆயிடுச்சு, ஐயோ ஆடி மாசம் எல்லா கடையிலும் வியாபாரமே இருக்காது, நமக்கும் வியாபாரமே இருக்கு. நீங்க தாங்க பிளாக் பண்றீங்க. ஆடியாவது ஆவணியாவது என் கடையில எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும், நம்ம கிளாஸ் சூப்பரா தான் போயிட்டு இருக்கோம், எல்லாமே அற்புதம் தான் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா அது என்னவாக மாறும்? அது அற்புதமா தான் மாறும், இல்லையா? நீங்க தான் ஆடின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு சில நபரை அந்த மாசத்துலதான் கல்யாணம் பண்றாங்க. அந்த அந்த இதுலதான் வந்து எல்லா முகூர்த்தம் வச்சிருக்கிறாங்க.
அவங்க இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கோல்டு வாங்குறது எல்லாமே அப்பதான் செய்யறாங்க. ஆனா நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு ஆடி ஆவணி எல்லாம் கிடையாது. எல்லாமே நல்ல நாள் தான். எல்லாமே சூப்பர் தான். எல்லாமே உங்களுக்கான நாட்கள் தான். நம்ம அதை நம்பணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி, நம்ம இந்த பூமியிலிருந்தே வெளியே போயிட்டோம் இல்லையா? வெளியே போயிட்டோமா இல்லையா? பூமியில தாங்க ஆடி ஆவணி எல்லாம். பூமி விட்டு வெளியே போயிட்டா அப்புறம் எங்க ஆடி ஆவணி எல்லாம்? ஆமாங்க புரியுதா சார். உங்களுக்கு? நம்ம டிராவல் பண்ணி வெளியே போயிட்டோம். நமக்கு எங்க இருக்குது ஆடி ஆவணி எல்லாம்? நமக்கு இல்லையே. பிரபஞ்ச சக்தியில நம்ம போகும் பொழுது நம்ம இந்த பூமியை விட்டே வெளியே போயிட்டோம். நமக்கு இந்த கால்குலேஷன், இந்த டேஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா சந்திர காலம் வேற இல்லையா? சூரிய காலம் வேற. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சோ அந்த டிராவல்ல நம்ம இங்கிருந்தே வெளியே போய் சூரியன் எல்லாம் தாண்டி வெளியே ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறோம். சோ அந்த மாதிரி டிராவல் பண்ற நமக்கு இதெல்லாம் இருக்குதா? ஏன் இல்ல இல்லையா? நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன் நமக்கு நான் சொன்னதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சூரியன் சார்ந்து பார்க்கும்போது பஞ்சபூதமே இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுவே அழியக்கூடிய ஒன்றுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? சோ நம்ம எப்பவுமே பிரபஞ்சத்தை சிந்திச்சு பிரபஞ்ச சக்தியை பத்தி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நமக்கு ஆடி ஆவணி எல்லாம் இருக்கானா? கிடையாது. நம்ம எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடியவங்க. எல்லாமே நம்மளுடைய நம்ம தான் டிசைனே பண்றோம். நம்ம லைஃப நம்ம தான் டிசைட் பண்றோம். நம்ம எல்லாமே கிரியேட் பண்றோம். வி ஆர் கிரியேட்டர்ஸ் இல்லையா? நாம தான் வெற்றியாளர்கள். அந்த வெற்றியாளர்களுக்கு நாள் கிழமை எல்லாம் கிடையாது. எல்லாமே நல்ல நாள் தான். எதை சொன்னாலுமே நம்மளால செய்ய முடியும். எதை நினைச்சாலுமே வாங்க முடியும். எதை வேணாலும் நமக்கு தகுந்த மாதிரி அது அமையும். அதுதான் விஷயம். இப்ப நான் சொல்லிட்டே இருக்கிறேன். விரைவில் ஒரு நல்ல கார் எடுக்க போறோம். ஸோ அந்த பிராண்டடான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டியான விஷயம். நம்ம ஒண்ணு சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு மேல வேற ஒரு பிரபஞ்ச சக்தி வேற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதுல என்ன நடக்க போகுதுங்கிறது பெரிய ஒரு இதாதான் இருக்குது. என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் அதுல நமக்கு தெரியுது. அது அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல போய் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு ஒரு நல்ல செய்திகள் நமக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். ஸோ அதுல நீங்க அந்த மாதிரி சூப்பரா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த நிகழ்வு தொட்டு தொட்டு நடந்துட்டே இருக்கு. நம்ம ஒரு கால்குலேஷன்ல போனா பிரபஞ்ச சக்தி வேற கால்குலேஷன்ல போகுது. ஸோ அது எல்லாமே ஏன்னா நம்ம அப்படிதான் சிந்திக்கிறோம். நல்லதே நடக்கும், நமக்கு நல்லதே வரும். இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு நல்லதே கொடுக்கும். அது என்ன செய்யுதோ, அது என்ன நினைக்குதோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம் இல்லையா? நம்மளோட அந்த கோல் செட்டு, நம்மளோட ஆசைகள் இதையெல்லாம் அப்படி வச்சிருக்கிறோம். ஸோ அதனால அந்த மாதிரி நடக்கிற நிகழ்வுகள் டெய்லியும் ஒரு செய்திகள் வருது. நீ இப்படி கீழே சீப்பா எல்லாம் போய் தொலாவாத, 1 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாறுமா இருக்கும், அந்த மிராக்கள் நடக்குமா இருக்கும். ஸோ நமக்கு மட்டும் நம்ம லைஃப்ல அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட அறிவு, நம்மளோட திறமைகள் நிறைய நமக்கு இருந்தாலுமே நம்ம தான் நம்ம லைஃப்ல நெகட்டிவான விஷயங்களை சிந்திச்சு சிந்திச்சு நம்ம மேல வர்றதையே நம்மளே தடை செஞ்சு வச்சுக்கிறோம். எப்பவுமே இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட, இன்னொரு நிகழ்வு நான் அது இன்னைக்கு கூட நான் சிந்திச்சேன். யாராவது உங்ககிட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்னு சொல்லுவேன் சார் நானு. எஸ், நல்லா இருக்கிறோம், சூப்பரா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நான் இந்த ஒரு டாபிக் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நம்ம மாறுவோம் அப்படின்னு. இதுல உங்கள்கிட்ட ஒருத்தரை பார்த்து உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப மோசமா இருந்தீங்களா, இல்ல இனிமேல் மோசமா இருக்க போறீங்களா? ஐ எம் ஃபைன் எப்பவுமே சொல்லவே கூடாது. ஐ எம் எப்பவுமே தான் சார் நல்லா இருக்கும். ஐ எம் சூப்பர் எப்படி சொல்லணும்? ஐ எம் சூப்பர்.
ஐ எம் நைஸ், ஐ எம் ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எதையுமே வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நான் நல்லா இருக்கிறேன், அப்போ நீங்க நல்லா இல்லாம இருந்தீங்களா, இல்ல இருக்க போறீங்களா? அப்ப அந்த ஃபைன்ங்கிற வார்த்தை கூட நம்ம உபயோகிக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? சூப்பரா வெரி இருக்கும், ஹாப்பியா இருக்கும். சூப்பரா இருக்கு, ஹாப்பியா இருக்கிறோம், என்ஜாய்மெண்டா இருக்கிறோம். சோ நம்ம கிட்ட கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஏதாவது தோணும் இல்லையா? அவங்களுக்குள்ளார ஏதாவது தோணும். புதுசா நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. எப்படி முகத்தை சிரிப்பாவே வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுல வந்து நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை கத்து வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் நிறைய பேர் புதுசா இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் நான் சொல்லி தந்ததில்லைன்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுமா எல்லாத்துக்கும்? எப்படிங்க முகத்தை எப்பவுமே சிரிச்ச முகமா வச்சுக்கிறது? ஏன்னா நான் வந்து ஆக்டிடியூட்டா இருக்கேன்னு அர்த்தம், நான் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் என்ன? என்னோட முகம் எப்பொழுதுமே சிரித்த முகமாக இருக்க வேண்டும் இல்லையா? அந்த சிரித்த முகமாக இருப்பதன் மூலமாக தான் நம்மளை பார்க்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க, அவர் பார்த்தாலே ஒரு வேற மாதிரிப்பா, அவரை கேட்கும் போதே ஒரு வேற மாதிரிப்பா. இந்த ஃபீல் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும் இல்லையா? பாசிட்டிவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? உங்க முகம் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். எஸ் ஆர் நோ? நான் சிரிச்சுட்டே இருக்கேனா? எஸ் சார், எஸ் சார், ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கணும் சார். உள்ள இருந்தாதான் சார் அது ஆட்டோமேட்டிக்கா வரும். உள்ள இருந்தா வர்றது, உள்ள இருந்தெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க பிராக்டிஸ் பண்றது ரொம்ப இருக்கு. இதை ஓகே, எப்படி கத்துக்கலாம் பிராக்டிஸ் சார். அப்படின்னா பிராக்டிஸ்ல தான் வரும். ஏன்னா அப்போதான் நம்ம முகம் வந்து எப்பவுமே சிரிச்ச முகமாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அது வந்து ஒரு டெக்னிக், ஸ்மால் டெக்னிக். சொல்லிக் கொடுக்கலாமா அந்த டெக்னிக் எல்லாத்துக்கும்? இல்ல நம்ம கிளாஸ்ல வரவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கலாமா? யார் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க கத்துக்கிறதுக்கு? எஸ் கமான் சொல்லுங்க. சொன்னா ஐ எம் சொல்லித்தானே, இன்ட்ரெஸ்டட் சார், இல்லையா போறையா? இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். எஸ், கத்துக்கிறதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து ரொம்ப அகமத், நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இதுல போடுங்க. ஆக்சுவலா உங்க நம்பர் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சேட் பாக்ஸ்ல உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் போட்டுக்கணும். ஏன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறக்காக, வேற ஒன்றும் இல்லை. மற்றவங்களெல்லாம் எனக்கு தெரியும், ஒரு ஆள் வந்து எல்லாத்தையுமே எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் நம்ம கிளாஸ் முடிச்சவங்க. ஸோ புதுசா வந்தவங்க அந்த மொபைல் நம்பர் மட்டும் போடணும். ஓகே. அப்ப அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்மளை வந்து நம்ம எப்பவுமே பாசிட்டிவா, நெகட்டிவான விஷயங்கள் இல்லாம நம்ம வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கிறவங்களா இருக்கணும். நம்ம யார் என்ன கேட்டாலும் சரி, யார் வந்து நம்ம கிட்ட எதை பத்தி பேசினாலும் சரி, நம்ம வந்து எப்பவுமே கிராட்டிடியூட், நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா இறைவனுக்கும் நன்றி சொல்லணும், நம்மளோட உடலுக்கு நன்றி சொல்லணும், நம்ம கூட பேசுறவங்களுக்கு நன்றி சொல்லணும், நம்மளோட இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்ல நம்மளால இருக்க முடியும். நல்ல விஷயங்களை சிந்திக்கும் பொழுது என்னன்னா, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றதை விட என்கிட்ட எல்லாமே கிடைத்ததற்காக நன்றி கூறக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவும் சிறந்தது. நான் ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்னு சொல்றோம். அதை விட வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் எதனாலனா நன்றி கூறக்கூடியவனாக, எனக்கு கிடைத்ததற்காக நன்றி கூறக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்க வந்து முழுக்க முழுக்க என்னவா மாறுறீங்க? சூப்பரா மாறுறீங்க, ரியலா ஹாப்பியா மாறுறீங்க இல்லையா? அவ எப்பவுமே நம்ம சந்தோஷமா, நமக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, பணம் இல்லாம இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, லோன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, என்ன வேணா உங்களுக்கு இருக்கட்டும், ஆனா உங்க ஃபேஸை பார்த்தா நீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோடயே இருக்க வேண்டும். அந்த மாதிரி சிரிச்ச முகத்தை வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா, நீங்க வந்து செல்ஃபா, இப்போ நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா உங்க முகம் வந்து அதுல தெரியும். நீங்க உங்களுக்கு ஏன் உங்க முகம் தெரியல அப்படின்னா, நீங்க எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு உங்களோட முகம் தெரியாது. ஸோ இதுல இருந்து நீங்க உடைச்சு வெளியே வரணும்னா உங்க வீடியோவை ஆன் பண்ணி எப்பவுமே வச்சிருக்கணும்.
ஸோ அந்த வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஈஸியா நீங்க கத்துக்கிறதுக்கு சொல்றேன். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஈஸியா கத்துக்கிறது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா வீடியோ ஆன் பண்ணிட்டு உங்களை நீங்க உங்க கண்ணுல ஆப்போசிட்ல பார்க்கணும். பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்க நார்மலா கோபமா உட்கார்ந்துருக்கிறீங்களா, மூட் ஆஃபா உட்கார்ந்துருக்கிறீங்களா, இல்ல வந்து ரியலா வந்து நீங்க சந்தோஷமான மனநிலையில இருக்கிறீங்களா அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு எப்ப தெரியும்? உங்களை நீங்க நேரா 1-to-1 பார்க்கும்போது தான் தெரியும், இல்லையா? இல்ல சார் வீடியோலாம் ஆன் பண்றதுக்கு டைம் இல்ல. ஓகே, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ அப்ப போய் கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்து பாருங்க. கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களை நீங்க பாக்குறது கம்மி டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி நீங்க போய் அங்க உட்கார்ந்து உங்க முகத்தை பார்த்து பேசி பாருங்க. இல்லைன்னா யார்கிட்டயாவது பேசும்போது கண்ணாடிக்கு முன்னாடி வந்து போன் பேசுறதுனாலும் பேசி பாருங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி முகத்தை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ரியலா என்னவா இருக்கிறீங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா 90% பீப்புளுமே வந்து முகத்தை வந்து சீரியஸா தான் வச்சுக்குவாங்க. எப்படி வச்சுக்குவாங்க? சீரியஸா தான் வச்சுக்குவாங்க. ஆக்சுவலா அவங்க சிரிக்கலாம், சிரிக்க முடியும், ஆனாலும் சிரிக்க மாட்டாங்க. சிரிக்கிறதுக்கு வந்து அந்த முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ ஒரு கண்ணு தெரியாதவங்க இருக்காங்கன்னு வைங்க, அவங்க ஏன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க? அவங்க ஏன் ஒரு மாதிரியா ஃபேஸ் வச்சிருப்பாங்க? எதனால? நார்மலா நம்ம இருக்கிறத விட கண்ணு தெரியாதவங்க வேற மாதிரி ஒரு முகத்தை எப்பவுமே வச்சிருப்பாங்க. அவங்க நார்மல் வந்து வித்தியாசமா தான் பண்ணுவாங்க எல்லாமே. எதனால? தெரியலைங்க சார். ஏன்னா அவங்க முகம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க முகத்தை அவங்க எப்படி வச்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்களும் குருடர்களாக இருக்கிறீர்கள் இன்னைக்கு. புரியுதுங்களா? நீங்க உங்க முகத்தை பார்க்கலைன்னா நீங்க எல்லாம் குருடர்கள். யாரெல்லாம் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க? எத்தனை காலமா பார்க்காம இருக்கிறீங்க? ஏன்னா இங்க ரொம்ப சங்கடமான விஷயமே அதான். உங்க ஃபேஸை நீங்க இதுல பார்க்கணும்னு தான் மெயினா வீடியோ ஆன் பண்றதே இல்லை, தெரியுங்களா? நிறைய பேரு வீடியோ ஆன் பண்ணாததுக்கு காரணம் அது ஒரு முக்கியமான ஆள் மனதுல உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா உங்க முகத்தை உங்களுக்கே பார்க்க பிடிக்கல. என்ன காரணம்னு நீங்க அந்த மாதிரி உங்க முகத்தை வச்சுக்கிறது இல்ல. என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்குது. என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, நான் வந்து ஒரு மீடியால இப்படி வரும் பொழுது என்னோட ஃபேஸை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு தாட் இருக்குது. இருக்கா இல்லையா? நான் இப்படி இருக்கிறேனே, என்னை என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. Yes, உங்களை sir. வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பயம் இருக்குல்ல? இருக்கு sir. Yes, sir. எஸ். Yes, sir. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் லவ் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா உங்களை உங்களுக்கே பிடிக்கல. நீங்க அந்த குருடர்களாக இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. அப்போ உங்க முகத்தை நீங்க எப்படி வடிவமைச்சுக்குவீங்க? உங்களுக்கு தெரியல. நீங்க ஜென்ரலா பேசுறதா நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லா மனுஷனோட பழகணும்னு நினைச்சு பழகிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது, அப்படி இல்லை. ஆனா அதுல இருந்து மாறி நம்மளால இருக்க முடியும், நம்ம சூப்பரா இருக்க முடியும், நம்ம ஹாப்பியா இருக்க முடியும், நம்மளை எப்பவுமே வந்து நம்ம வேற லெவல்ல வச்சுக்க முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்க ஃபேஸ எப்படி வைக்கணும்னு கத்துக்கணும். என்ன பண்ணணும்? உங்க ஃபேஸ எப்படி வைக்கணுங்கிறது கத்துக்கணும். அப்ப நீங்க உங்களை பத்தி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? உங்களை உட்காந்து பாப்பீங்களா? உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்றேங்க சார். எஸ், கண்டிப்பா.
ஸோ அந்த மனநிலைக்கு வரணும், அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க ஃபேஸை உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த பார்த்துட்டு நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்மைலி ஃபேஸாக உங்களோட ஃபேஸை மாற்ற வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இருக்குது. அந்த ட்ரிக்கை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்கை கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களோட முகம் வந்து டல்லா இருக்காது. உங்க முகம் வந்து டல்லாக இருக்காது. அப்போ ஸ்மைலி ஃபேஸோடய நம்மனால இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்க முகத்தை பாருங்க. வேதநாயகன் சார் ஆன் பண்ணி வந்துட்டாரு. ஸ்மைலி ஃபேஸாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியது. சார், அந்த அட்வான்ஸ் கிளாஸ் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குதுங்க இப்போ? அட்வான்ஸ் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்கு சார். எல்லாமே எல்லாமே இல்லை ஃபேமிலி, எஸ் சார், ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம். எஸ். லைஃப் மாஸ்டர் கோர்ஸில் படித்ததில் விட இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரேயரில் உட்கார்றது, மெடிடேஷனில் உட்கார்றது எல்லாரோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறது, நல்லா கனெக்ட் ஆக முடியுது. 2 மாசத்துக்கு நம்ம வீடியோவை போய் பாருங்க. அவரோட முகம் இருக்கு. இன்னைக்கு அவரோட முகம் எப்படி இருக்குன்னு நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சார். நீங்க என்னோட வீடியோ வேணா பாருங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற என்னோட ஃபேஸோ இன்னைக்கு என்னோட ஃபேஸும் போய் பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. கை அடிச்சு எல்லாம் நிச்சிடாதீங்க, போய் பாருங்க, அப்பதான் தெரியும். ஃபேஸ்ல ஷைனிங். எஸ், நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க அதுல. என்னோட முகமா அப்படின்னு நானே ஃபீல் பண்ற அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. சாரோட முகம் அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம சண்முகம் சாரோட ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்க வேணா அப்படி செக் பண்ணி பாருங்க. நம்ம கிளாஸ்ல வந்து கிளாஸ் முடிச்சவங்க, அட்வான்ஸ் முடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. எப்படி பிஃபோர் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, நீங்க வேணா எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க முகத்துல வந்து அந்த பொலிவு, அந்த மாற்றம் எல்லாமே கிடைச்சிருக்குது. அது எனக்கு மட்டும் கிடைச்சதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்குங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னா இவர் இருக்கிறாரு, நம்மளோட சண்முகம் சார் இருக்காரு, நம்மளோட லதா மேம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் நீங்க செக் பண்ணி பாருங்க, அப்போதான் தெரியும் அவங்களோட ஓல்டு ஃபேஸ் இப்ப இருக்கிற ஃபேஸ் ரெண்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேஞ்சஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும். நார்மலா இருக்கிற மனிதர் வந்து நல்ல ஒரு நிலையில இருப்பாங்க. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நமக்கு எப்பவுமே தேவை. இது இல்ல, அது இல்ல, இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது, நான் இப்படி கஷ்டப்படுறேன், அப்படி கஷ்டப்படுறேன், என்னால எல்லாம் முடியுமா, இதெல்லாம் ரொம்ப பெருசு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்படியெல்லாம் சிந்திக்கவே கூடாது. இந்த மாதிரி சிந்தனைகள் தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப பிளாக் பண்ணுது. நம்மளை வந்து நம்மளை அறியாம அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உங்களை பார்த்து யாராவது வந்து டேக் கேர் அப்படின்னா இது வந்து நமக்கு தேவையா நம்ம சிந்திக்கணும். ஆக்சுவலா அது என்ன டேக் கேர்? டேக் கேர் அப்படின்னா நல்ல விஷயங்களா? இல்ல சார், தேவையில்லை. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க வந்து டேக் கேர்னு சொல்லவே கூடாது, இல்லையா சார்? ஏன்? வி ஆர் எனர்ஜெட்டிக், இல்லையா? நம்ம வந்து அப்படி இருக்கிறோம், நம்மளை பார்த்தாலே வேற மாதிரி இருக்கு. நீ என்ன பார்த்து டேக் கேர் சொல்றது? டேக் கேர் சொல்லக்கூடாது. எனக்கு கோபம் வரும் டேக் கேர் சொன்னா. சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன், கூப்பிட்டு சொல்லுவேன், டேக் கேர்ல என்ன பார்த்து சொல்லாதீங்க அப்படின்னு. எனக்கு கோபம் வரும், டேக் கேர்னு சொன்னாலே கோபம் வரும். ஏன்னா என்ன டேக் கேர் பண்றதுக்கு எனக்கு தெரியும். ஐ லவ் மை செல்ஃப். நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறேன். என்னோட எல்லா நோய்களும் இல்லாம பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், இல்லையா? சோ நான் ஹெல்த்தியா இருக்கிறேன், என்ன பார்த்து டேக் கேர்னு சொன்னா எனக்கு கோபம் வருமா வராதா? நாங்களாம் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கோம், நாங்க ஏன் சொல்லணும்னு சொல்லணும். நாங்க எதுக்கு டேக் கேர் பண்ணணும்? நீங்க ஆல்ரெடி பிரிஸ்கா இருக்கிறோம், நம்ம வேற லெவல்ல இருக்கிறோம். நம்மளை பார்த்து டேக் கேர் சொல்றதுன்னா ஃபைன், நான் எதுக்கு சொல்லக்கூடும்? என்ன, ஆல்ரெடி ஐ எம் வெரி எனர்ஜெட்டிக், இல்லையா? சோ அந்த இடத்துல நம்ம இருந்தாதான், நம்மள ஃபீல் ஆனாதான், நம்மள பாசிட்டிவா நினைச்சாதான் நம்மளால வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளால வாழ முடியும். அந்த டேக் கேர் சொல்றதெல்லாம் காதுல நம்மளை பார்த்து சொல்லவே கூடாது. அது வந்து தப்பான வார்த்தை நம்மளை பொறுத்தவரையில. டேக் கேர் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து நான் ஃபைனா இருக்கிறேன்னு சொல்றது. வி ஆர் வெரி சூப்பர், வெரி ஸ்ட்ராங், வெரி ஹெல்த்தி, வெரி எனர்ஜெட்டிக், இல்லையா? சோ நம்மனால எதையும் சாதிக்க முடியுங்கிறத இங்க மெயினான விஷயமே.
அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறோம். பிரம்மாண்டமான சக்தி, வேற லெவல்ல இருக்கிற சக்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், அந்த ஃபேஸ்ல இருக்கிற சேஞ்சஸ், பாடியில இருக்கிற சேஞ்சஸ், டிசீஸ்ல இருக்கிற ஏன்னா அந்த அகம் முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அகம் வந்து முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா என்ன வந்து நம்ம உள்ள இருக்கிறோமோ அதுதான் வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதனாலதான் அவங்களோட முகம் வந்து அவ்வளவு பொலிவா, அவ்வளவு சூப்பரா இருக்குது. நம்ம நல்லதையே பேசணும், நல்லதையே சிந்திக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் கூட நம்ம லைஃப்ல வந்து நம்ம பேசக்கூடாது. நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்றதே வந்து நம்ம வந்து நல்ல வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவான திங்கிங் தான் நம்ம வச்சிருக்கணும். எப்பவுமே நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதே டைம்ல வந்து எல்லாமே நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆக ஆரம்பிக்கணும். நேத்து கூட அந்த எனர்ஜி பத்தி கிளாஸ் எடுத்தோம் இல்லையா? சரி. ஏன்னா இந்த வீக்கே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வீக்கே நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பயங்கர சயின்டிபிக் வீக்காக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து வந்து அந்த எனர்ஜியை பத்தி கிளாஸ் எடுத்தோம். யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. எனர்ஜினா என்னன்னு கத்துக்கணும் இல்லையா? அதுக்கு நேத்தே சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து எனர்ஜி மட்டும் இல்ல, நம்மளுடைய பாசிட்டிவான தாட்ஸ் அது வந்து எப்படி வச்சுக்கணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இதுவே சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம வந்து எல்லா விஷயத்துலயும் நல்ல ஒரு மைண்ட்ல வந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ்னே இதுதான். நான் எனர்ஜியா இருக்கிறேங்கிறது ஃபீல் ஆகிறது தான் நம்மளுடைய மைண்ட்ஃபுல்னஸ். பாசிட்டிவாக பேசுவது, பாசிட்டிவாக நினைப்பது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சிந்திக்கும் போது எல்லாமே வந்து பாசிட்டிவா, நெகட்டிவாவே சிந்திக்க கூடாது. இல்ல, கஷ்டம், அப்படி பெரியவங்க அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பேச முடியாது. உங்களுக்கு என்ன ஒரு நிகழ்வு தேவை இருக்கிறதோ அதே மாதிரிதான் உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் உங்கள்ட்ட இருந்து ஒரு தேவை இருக்குது. நீங்க ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறீங்கன்னு வைங்க, நீங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து பேசணும், இல்லைன்னா உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும், விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணமா எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதுலயே வந்து தங்க கோட்டிங் பண்ண ஒரு டம்ளர் நம்ம விற்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம்னு வைங்க. அப்போ நீங்க யார்கிட்ட போய் விற்பீங்க? யார்கிட்ட பேசுவீங்க? அந்த தங்க கோட்டிங் வாங்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட தான் நீங்க பேச போறது. நீங்க யாராவது ரோட்ல சும்மா உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய், நம்ம வடிவேலு மரத்துக்கடையில உட்கார்ந்து இருந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் தங்க கோட்டிங் எல்லாம் போட்டிருக்கிற, இது நீ வாங்கிக்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல இல்ல மாட்டேன். அவங்க பேச போவீங்களா? இல்லை சார். அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. என்னன்னா, தன்னோட அலங்கார கலெக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு பொருள் வைக்கணுங்கிறது அவரோட தேவை, உங்க தேவையில்லை. அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம எப்பவுமே ஒரு பெரிய மனுஷனை ஒரு பிசினஸ்க்காக சந்திக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அங்க ஒரு நீட் இருக்குங்கிறத நீங்க உணரணும். எஸ்மா வாங்க. அவருக்கு உங்களோட தேவை அங்க ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணணும். அப்ப நீங்க பயப்படுவீங்களா? உங்களை பார்த்து உங்களுக்குள்ள கில்ட்டி ஃபீல் வருமா? இது வாங்குவாரா மாட்டாரா, நம்ம கரெக்டா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, நம்ம சக்சஸ் பண்ணுவோமா, இப்படியே நமக்கு அப்பதான் இந்த கடன் எல்லாம் அடைக்கணும், இதை வச்சுதான் நான் வந்து எதையாவது செய்யணும், இதுல கிடைக்கிற லாபத்துக்கு அந்த பிசினஸ் சக்சஸே ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களோட தேவைகளை நீங்க நினைச்சிட்டு போய் ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகாது. ஏன்? உங்களோட தேவைகள் எல்லாம் நெகட்டிவ். ஆனா பாசிட்டிவ் என்ன? அவருக்கு ஒரு தேவை இருக்குது, அவரோட தேவையை நான் பூர்த்தி பண்ண போறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்ததுன்னா நீங்க பாசிட்டிவா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆக்சுவலா பிளாஸ்டிக் பாட்டிலாவே இருக்கட்டும், அது டூப்ளிகேட்டாவே இருக்கட்டும், இருந்தாலும் அவருக்கு ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கும் போது அது 2 மடங்கு பாசிட்டிவான சிந்தனைய உங்களுக்கு கொடுக்குது. நீங்க அப்படி அப்ரோச் பண்ணும் போதுதான் அந்த பிசினஸ் சக்சஸ் ஆக மாறுகிறது. எப்படி ஒரு மனுஷன் வந்து பெரிய அளவுல முன்னேறாங்க அப்படின்னா அவங்களோட தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு தேவை இருக்குங்கிற சிந்தனையோடயே நம்ம அணுகணும். இப்ப நம்ம கிளாஸ் வந்து நம்ம நடத்துறோம், உங்கள்கிட்ட பேசணும்னா உங்களுக்கு தேவை இருக்குங்கிற எண்ணத்துலதான் நான் இதை வந்து சொல்லுவேன் எப்பவுமே.
எனக்கு தேவை இருக்குங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது இல்லையா? ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை, ஒரு கலையை வந்து நம்ம கத்து வச்சிருக்கிறோம். அதை வந்து உங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னா, இதை கத்துக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்கு, அதைத்தான் சிந்திக்கணும். அதுதான் பாசிட்டிவ். ஸோ அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்ல உங்களோட தேவையை நான் பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கறது இதோட விஷயமே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை என்னால கொடுக்க முடியும், இந்த வகுப்பு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ். இதெல்லாம் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா? அவங்களுக்கு வந்து இதை ஏத்துக்க முடியுமா? இது நெகட்டிவ். இது மாதிரிதான் உங்க உங்க லைஃப்ல நீங்க இப்படிதான் நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசும்போதே பாசிட்டிவா பேசணும். பேசும்போதே பாசிட்டிவாக பேசணும். பாசிட்டிவா பேசணும். பேசும்போது, நம்ம பழகும் பொழுது, நம்ம சிந்திக்கும் பொழுது பாசிட்டிவா சிந்திக்கணும். அப்போ நெகட்டிவான விஷயங்களை உங்களை கீழே கொண்டு வர மாதிரி எதுவுமே சிந்திக்க கூடாது. அவங்களாம் ஏத்துக்குவாங்களா, நடப்பாங்களா, செய்வாங்களா, அதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. நம்ம சூப்பர் ஐட்ட வச்சிருக்கிறோம். ஸோ அது வந்து இந்த உலகத்துக்கு தேவை. அது மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சாதான் உங்க வியாபாரம் பெரிய அளவுல முன்னேற்றத்தை வரும். சார் இதுதான் வந்து ரொம்ப ரிச் பீப்புள் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு என்ன தைரியத்துல அவங்க எல்லாம் போடுறாங்க இல்லையா? நான் நேத்து கூட ஒரு ரிலையன்ஸோட அவங்களோட என்ன சூப்பர் பாயிண்ட் இப்போ புதுசா நிறைய போட்டிருக்காங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட் தான், சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா அவுட்டர்ல போடுறாங்க. இப்ப நேத்து பார்த்தேன், அது வந்து ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கிற இடம். இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு பாலம் கடந்து உள்ள வரவே முடியாது. ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு அந்த டிவைடர் வச்சுருக்காங்க. நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் சுத்தி தான் திரும்ப அந்த கடைக்கு வர முடியும். இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் வரணும். அந்த ஊர் எப்படின்னா பயங்கரமான பொட்டல் காடு. ரொம்ப தூரத்துக்கு கிலோமீட்டர் கணக்குல தான் ஒரு வீடு இருக்கு. அங்க கொண்டு போய் ஒரு பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு ஷாப் போட்டு வச்சிருக்காங்க. நினைச்சேன், அப்பா உங்க மைண்ட் பயங்கரமான மைண்ட் அப்பான்னு. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொட்டல் காட்டுல அவ்வளவு தூரத்துல கொண்டு போய் ஒரு கடையை போட்டுட்டு அவங்கள சுத்தி உருவாக்கிடுவாங்க ஊரை. தெரியுமா? எஸ் சார். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள சுத்தி அந்த ஊர் உருவாயிடும். பக்கத்துல ஒருத்தன் வந்து டீ கடை போடுவான், இந்த பக்கம் வந்து ஒருத்தன் பலூன் விற்பான், அந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பொம்மை விற்பாங்க. அப்படியே சுத்தி சுத்தி டெவலப் ஆகி அந்த கார்கள்லாம் வந்து நிற்கும்ல, அதுல ஏதாவது அந்த கிளீனிங் பண்ற பொருள்லாம் ஒரு 10 பேர் இருப்போம். கடைசியில ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடை வந்து பயங்கர உச்சத்துல இருக்கும். இதுதான் அவங்களோட கொள்கை, அவங்களோட அடிப்படை. கொஞ்சமாவது உங்களையும் அந்த மாதிரி மாத்திங்க. ஓகே, உங்களோட பிசினஸையும் அந்த மாதிரியே சிந்திக்க ஆரம்பிங்க. அப்ப நம்ம தான் நம்மளை கிரியேட்டர்ஸாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி லவ் தி நேச்சர். நம்ம வந்து நம்ம எப்போ நம்மளை பீஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அதுல என்னெல்லாம் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்றீங்க அப்படிங்கிறத கண்ணை திறந்து பார்க்கணும். ஒரே டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒரு பஸ் டிராவல் நம்ம நேத்து போகும்போது கூட ஒரு ரூட் மாத்தி போனோம். அதுல பார்த்தா ஒரு 1.5 hour வேஸ்ட். ஓகே, இருக்கட்டும். 1.5 hour வேஸ்ட்னாலும் அந்த வேஸ்ட் நாங்க உட்காந்து டென்ஷன் அடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? நல்ல தலைவலி வரும், டயர்ட் ஆயிருவீங்க, உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதே டைம்ல வாவ், அந்த ஊரெல்லாம் புதுசு புதுசா இருக்குது, நல்ல அழகா இருக்குது, நேச்சர் இருக்குது, நிறைய தோப்புகள் பார்க்குறோம், நிறைய மக்களை பார்க்குறோம். அதையெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சா டைம் பாஸ் ஆயிருமா? ஆகாது. கண்டிப்பாக சார். எப்படி சிந்திக்கலாம்ல, ஒரு 1.5 hour நிம்மதியா நீங்க தூங்க போறீங்கன்னு நினைக்கலாம்ல. லேட் ஆகுதுன்னு தெரியுது, நல்லா படுத்து தூங்கலாம்ல, நல்ல ரிலாக்ஸா அந்த டிராவல்ல தூங்கிட்டே போலாம்ல. அவங்க ஸ்லோவா போனா உங்களுக்கு தான் நல்லது. ஸோ அந்த மாதிரி ஸ்லோவா போகும்போது நல்லா தூங்கிட்டே போகலாம். ஸோ அந்த 1.5 மணி நேரத்துல நீங்க எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணலாம்ல. அதே டைம்ல லேட் ஆகுதுன்னு டென்ஷன் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க நிம்மதியே போயிடும். எஸ்ஆர். அதனால நம்மளோட சூழ்நிலைகள் எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலை கொடுக்குதோ,
எங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்குதோ அதை சுத்தி என்னெல்லாம் நேச்சுரலா இருக்குதோ அதை விரும்ப ஆரம்பிச்சு இந்த கஷ்டத்தை இல்லாம பண்ணிடணும். அதை வந்து ஃபீல் பண்ணாம இருக்கணும். நம்ம அந்த மாதிரியான மனநிலைக்கு நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆகும், பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேச்சுரலா விரும்பக்கூடிய நல்ல புக்கு வந்து எப்பவுமே ரீட் பண்றதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. எப்போ பார்த்தாலும் படிங்க, நிறைய புக்ஸை எடுத்து படிங்க, நிறைய லேர்ன் பண்ணிங்க, கத்துக்குங்க நிறைய விஷயத்த. அதுக்கு வந்து நம்மளோட இந்த கிளாஸ்ல வந்தாலே போதும். ஒருத்தர் கேட்டாரு, உங்க கிளாஸ் எல்லாம் நான் கேட்டேன் சார், ஆனா வந்து இது எப்படி சார் ஹீலிங்க்கு போய் யூஸ் ஆகும் அப்படின்னாரு. இந்த கிளாஸ் வந்து ஹீலிங்க்கு அல்ல, முதல் அதை புரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ் வந்து அறிவுக்கு. இந்த கிளாஸ் எதுக்கு? அறிவுக்கு, உங்க அறிவை வளர்த்திக்கிறதுக்கு. இந்த உலகத்தை, ஏன்னா உங்களை எல்லாம் மல்டி பில்லியனராக, பெரும் கோடீஸ்வரராக மாத்தணும் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஸோ நீங்க எல்லாருமே வந்து ஜாக்வார் வாங்கணும். நான் ஒரு ஜாக்வார் எடுக்கிறேன்னா என்னோட கிளப்ல வந்து நீங்க ஜாயின் ஆகணும். எல்லாரும் ஜாக்வார் வச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் அடுத்த கட்ட ரோல்ஸ் ராய் யார் வாங்குறாங்கிறதா நம்மளோட சேலஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில எல்லாரும் பாசிட்டிவா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த கிளாஸ். இது வந்து டெக்னிக் கிடையாது, இது வந்து நம்ம சொல்ற கிளாஸ் கிடையாது. அது 12 நாள்ல வந்து நம்ம கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிராக்கிள். அதுல வந்து எப்படி கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு 16-17 பாயிண்ட்ஸ் இருக்கு, வர்ம புள்ளிகள். அதுதான் உங்களை வந்து நிறைய நோய்களிலிருந்து வெளியே வர்றதுக்கும், உங்க மனநிலையிலிருந்து சரியாவதற்கும், உங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி, அக்கு பிரஷர் புள்ளிகள். அதையெல்லாம் கத்துக் கொடுக்குறோம். அதை வச்சுட்டு இந்த உலகத்துல நீங்க எந்த நோயை வேணாலும் குணப்படுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த வந்து உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அந்த கிளாஸ் தான் 12 நாள் கிளாஸ். ஸோ இவர் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம இந்த கிளாஸ் நடத்துறோமே, இதனால வந்து குணமாகுமா, இதுல வந்து ஹீலிங் கிடைக்குமான்னு நினைச்சிட்டாரு. தப்பான விஷயம். இது வேற, அது வேற. இது வந்து உங்க நடைமுறை வாழ்க்கையை டெவலப் பண்றதுக்கான கிளாஸ். அதுதான் இது வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸ்னு மேல எழுதி வச்சிருக்கிறோம். இது என்னது? லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸ். அது வந்து லைஃப் மாஸ்டர் கோர்ஸ். அது வந்து உங்க வாழ்க்கையவே தலையில திருப்பி போடக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை வந்து கத்துக்கிறதுக்கு நீங்க ஜாயின் பண்ணி தான் கத்துக்க முடியும். ஏன்னா அதுக்குள்ள நிறைய சீக்ரெட் இருக்கு இல்லையா சார்? அந்த கிளாஸ்ல வந்து நிறைய சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட்டை நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு அது வேற, கம்ப்ளீட்டா வேற. இது அல்ல அது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லாருமே வந்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து டெய்லியும் சொல்லணும் போல் இருக்கு எனக்கு. ஏன்னா 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, இதை வச்சு எப்படி சார் ஹீலிங் பண்றதுன்னு கேட்டாங்க. ஸோ அதனால இது வந்து ஹீலிங்க்கு கிடையாது. இது வந்து உங்களோட வளர்ச்சிக்கான ஒரு வகுப்பு. உங்களோட அறிவை, உங்களோட திறமைய, உங்களோட டேலண்ட்டை ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட முழு சிந்தனையை நம்ம மாற்றி அமைக்கிறோம். இவ்வளவு நாள் நெகட்டிவா நிறைய சிந்திச்சுட்டு இருந்தீங்க, அந்த நெகட்டிவான நிகழ்வுகளை வந்து மாத்துறோம். நெகட்டிவே இல்லாத மனிதர்களை உருவாக்கணும். அதுக்குதான் இந்த கிளாஸ். நீங்க அந்த டெக்னிக்கை ஒழுக்கமா ஃபாலோ பண்ணாதான். ஏன்னா காலையில 6 மணிக்கு கிளாஸ்க்கு வர்றதில்லை. விவேகானந்தன் போன பேட்ச் 6 மணி கிளாஸ்ல உட்கார மாட்டேங்கிறார். ஸோ அவரு வந்து டெவலப் ஆகணும்னா விவேகானந்தன் காலையில 6 மணிக்கு வரணும். ஏன்னா அதுல 6 நாள் 6 வித்தியாசமான நிகழ்வுகளை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதையெல்லாம் கத்துக்கணும்னா நீங்க இந்த நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டு தான் உங்களால அதுல மாற முடியும். அதே மாதிரி தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நம்ம சிந்தனையில நெகட்டிவ் நிறைய வந்துட்டே இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ஸோ அதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தேவையான, நமக்கு என்ன வேணுமோ, என்னவாக மாறணுமோ அதை மட்டும் தான் நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி சிந்திச்சாதான் நம்மளால உயர முடியும், வாழ்க்கையில நல்லாக்க முடியும் இல்லையா? எப்படி நீங்க வந்து அந்த ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா? சீக்ரெட் எப்படி வந்து நம்மளே வந்து சிரிப்பு முகமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன? வீடியோ ஆன் பண்ணி இதுல உட்கார்ந்து உங்க முகத்தை நீங்களே பார்க்கலாம். ஏன்னா நீங்க உங்க ஸ்கிரீன்ல இப்படி தள்ளி உங்களை தொட்டீங்கன்னா பெருசா உங்க முகம் தான் தெரியும், என்ன கூட தெரியாது. என்ன மேல சின்னதா தான் தெரியும். ஸோ உங்களையே நீங்க பார்த்து நீங்க ரசிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ரசிக்கும் பொழுது நீங்க உங்க ஃபேஸை வந்து எப்பவுமே
அப்படி சிரிச்ச மாதிரியே வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்க 1 வாரம் 10 நாள் கண்டிப்பா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அது என்னன்னா இந்த மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கணும். யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? எஸ் சார், சொல்லுங்க சார். எஸ் இந்த சார். மாதிரி ஒரு பேனா எடுத்துக்கணும். பேனா எடுத்துட்டு உங்களுடைய இந்த கடைசி பல்லு இருக்குல்ல, கடைசி பல்லு அது வரைக்கும் உங்க வாயை நல்லா அமுத்தி கடிக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இது பாருங்க, இப்ப சிரிச்சு பாருங்க. ஏன்னா இந்த சதை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. அதனால சிரிச்சீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதனால உங்க முகம் சிரிக்காது. ஏன்னா இவ்வளவு சில காலம் நீங்க டைம்ல வலிக்குது சார். நிறைய உங்க- நேரம் சிரிச்சா வலிக்குது சார் அங்கெல்லாம். ஏமா அதிகமா சிரிச்சுட்டா கூட ஒரு சில டைம்ல வாய் வலிக்குது சார். அந்த ஆமா, 2 வலிக்கிறனால உங்க முகம் வந்து அந்த இடத்துக்கு போகாது. அந்த மசில்ஸ் வந்து அந்த இடத்துக்கு டியூன் ஆகாது. ஸோ கை அதனால வலிக்குது. என்ன ஆகுனா உங்க முகம் வந்து உங்களை ஒரு வயிறு ரிலாக்ஸேஷனாக வலிக்குது. இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். சவுண்ட் வலி. அதைத்தான் நான் எதுவுமே கொடுக்க. அப்போ உங்க முகம் வந்து எப்பவுமே அந்த ரிலாக்ஸேஷனா இருக்கிறதுக்காக அப்படி இப்படி வைக்கிறதான் வந்து விரும்பும். அப்ப நீங்க வந்து ஒரு 10 நாள் 20 நாள் இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களை அறியாமையே அந்த சதை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். புரியுதுங்களா? எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் எடுத்துட்டு வச்சுக்குவேன். சும்மா இருக்கும்போது உட்காந்து கடிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம அந்த மசில்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தாதான் நம்ம வந்து சிரிக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது. சிரிக்கும் போது முகம் வந்து டல் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ நம்மளால வந்து ஈஸியா சிரிக்க முடியும். நோ வீடியோ. இல்லம்மா, நல்லா தான் இருக்கு. யாருக்காவது என்னோட வீடியோ கட் ஆயிருக்கா? இல்ல எனக்கு நல்லா தான் இருக்கு. நானே இங்க 2க்கு மேல இது வச்சிருக்கேன் சிஸ்டம். எல்லாத்துலயும் நம்ம பேச தெரியும். பாருங்க, டவர் ப்ராப்ளம். தெரியுதா? தெரியுதுங்க சார், வீடியோ தெரியுதுங்க சார். நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய முகத்தை வந்து சிரிச்ச முகமா வச்சுக்கணும். அந்த மாதிரி சிரிச்ச முகமா நம்ம வச்சிருக்கும் போது நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணாதான் இது உங்களுக்கு வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யாரெல்லாம் வந்து உங்க முகத்தை சிரிப்போட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து ஒரு 21 நாள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாசிட்டிவா சிந்திக்கணும், பாசிட்டிவா நடக்கணும், எல்லாமே எனக்கு நன்மையா நடக்கணும்னா ஒரு 60 நாள் எழுதுற பயிற்சியை வந்து நீங்க செய்யணும். 21 நாள் உங்க கிளாஸ்ல கடமைக்கு நீங்க செஞ்சிட்டீங்க, அது ஓகே. அந்த 30 நாள் வந்து நாங்க கொடுக்குற இதனால நீங்க எழுதிருக்கீங்க. அதுவே எழுதாத ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து நன்மையான நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு தான் இருக்கும். அப்போ எழுதுறதை நிறுத்தக்கூடாது. 21 நாள், 30 நாள், 90 நாள் எழுதுங்க. 90 நாள் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவா 90 நாள் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அட்வான்ஸ் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி விட்டுருப்போம். 90 நாள் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க சொன்னோம். அதேதான் இன்னைக்கும் உங்களுக்கும் நான் சொல்றேன். 90 நாள் ஒரு விஷயத்த நீங்க முழு மூச்சோட எழுதிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது நடந்துடும். அதனால எந்த இடத்துலயும் ஸ்லோ ஆகாதீங்க. ரொம்ப பாசிட்டிவா உங்களை வச்சுக்கோங்க. நிறைய நெகட்டிவ் வரும் உங்க வாழ்க்கையில. அதையெல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஓகே, யாராவது கிராட்டிடியூட் சொல்றீங்களா? ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு பொதுவா பாசிட்டிவாக இருப்பதாக ஒரு மெடிடேஷன். ஓகே, அது ஹீலிங் பண்ணுங்கம்மா. உங்க எங்க வலி இருக்குதோ அந்த இடத்துல உங்களோட லவ்வை கொடுங்க. அதுகிட்ட பேசுங்க. உங்களோட இந்த இடம் இருக்குல்ல, எங்க அந்த வலி இருக்குதோ அந்த இடத்துல போய் அதுகிட்ட பேசுங்க, அதுகிட்ட சொல்லுங்க, சரியாயிடும். எஸ் சார், இந்த டெக்னிக் நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க சார். அதுகிட்ட பேசுங்க, அது வந்து சரியா அது மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் சார். நல்லா இருக்குங்க சார். எஸ், நீங்க அட்வான்ஸ்க்கு தேங்க்யூ வாங்க, சார். வேற மாதிரி பேச விட்டுறோம். கண்டிப்பா சார். ரூம் வந்து நாங்க புக் ஆயிடுச்சுமா, நேத்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டாங்க. ஏதோ க்ரௌட் இருக்கும் போல் இருக்குது இந்த ஆகஸ்ட் 15 அதனால கொஞ்சம் இடம் மாத்தி ஓகே சொல்லியிருக்கிறாங்க.
இருந்தாலும் நம்மளும் ஓகே சொல்லிட்டோம். என்ன சுச்சுவேஷன்ல கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஏசி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, மொத்தத்துல எனக்கு ரூம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம சரிங்க ரூம் சார். நேரம் இருக்க போறது இல்லை, நைட்டு மட்டும் தான் இருக்க போறோம். அது ஹில் ஸ்டேஷன்னால நைட்டு பயங்கர குளிரா இருக்கும். அதனால சரிங்க நமக்கு அப்பவும் தேவை இருக்காது. சரி எப்படியோ ஒண்ணு மொத்தத்துல எனக்கு ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அதனால நீங்க எத்தனை பேர் வர்றீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால யாரெல்லாம் வர போறீங்க அப்படிங்கிறத உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை சொல்லுங்க. ஏன்னா அட்வான்ஸ் கிளாஸ்க்கும் ஃபீஸ் நான் ரைஸ் பண்ண போறேன். ஏன்னா அது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. செலவு எல்லாம் கணக்கு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. சம்டைம்ஸ் வந்து கையிலிருந்து போன வாட்டியெல்லாம் கையிலிருந்து பணம் போட்டிருக்கிறேன் நான், யாருக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ செலவு இருந்துச்சு, சாருக்கு அங்கே தெரியும். பார்த்ததுலே அங்கே பார்த்ததே தெரிஞ்சுது சார், எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு. நாங்கள் கொடுத்த ஃபீஸோட கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்தது. அதனால அது பத்த டிராவலும் சரி, மாட்டேங்குது. சாப்பாடு, ரூம் எல்லாமே ஹை லெவலுங்கும் போது கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய அமௌண்ட் அதுக்கே போயிடுது. ஸோ அதனால அந்த அமௌண்ட் வந்து பத்த மாட்டேங்குது. ஏன்னா அங்க அவ்வளோ பேமெண்ட் வாங்கிட்டாங்க. கடைசியில் நானே எதிர்பார்க்கல. அப்புறம் அவர் நிறைய இதுக்கு சார்ஜ் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் அவர் கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அது கம்மியாச்சு. ப்ரெசென்ட் இந்த டைம் மாதிரி பண்ணுவாரான்னு தெரியல, இனி அடுத்த டைம் எப்படின்னு தெரியாது. ஸோ அதனால அந்த ஃபீஸையும் வந்து அதிகப்படுத்த போறோம். அதனால இந்த கிளாஸ்ல யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த ஃபீஸ்லயே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. யாரெல்லாம் சேர்றீங்க அப்படிங்கறத டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் அதே மாதிரி ரைஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்மளோட பட்ஜெட் ரொம்ப மோசமான நிலையில அனுப்பியிருக்காங்க. அதனால எக்ஸ்பென்சிவ் இன்னும் அதிகமா இருக்கு, ஜிஎஸ்டி அதிகமா இருக்கு. நம்ம கூட வந்து ஐடி பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பிரச்சனை தானே. ஸோ அதனால எல்லாம் பே பண்ண வேண்டிய ஒரு இது இருக்குது. அதனால எல்லா ஃபீஸும் அதிகமாக போகுது. யாரெல்லாம் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றீங்களோ நீங்க வந்து உங்களுடைய அந்த கெயினை வந்து அனுபவிக்கலாம். ஏன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஃபர்ஸ்ட் பண்ணப்போவே எஸ் ஓகேம்மா. நீங்க உங்க கோர்ஸ் கவுன்சிலர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி உங்களோட கோர்ஸ் கவுன்சிலர் அந்த எழுதி போடுறீங்களா ஒரு டீம்ல, அதுலயே கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா நானே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். ஓகேம்மா. ஏன்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அடுத்ததுல வந்து அந்த ஃபீஸ் அதிகப்படுத்தி தான் ஆகும். ஏன்னா அவ்வளோ செலவு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஆல், ஹாவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். மைண்ட் அப் பண்ணிடலாம். ஏதாவது வந்து நீங்க உங்களோட பாசிட்டிவான விஷயங்கள் சொல்றதுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா மைண்ட் அப் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் இப்போ நான் 1 வீக்கா மறுபடியும் 6 மணிக்கு அந்த கிராட்டிவ் அட்டன் பண்றேங்க சார். ஆனா என்னால அந்த ஃபீல் பண்ண முடியலைங்க சார். எனர்ஜி வேல்யூ ஃபீல் பண்ண சொல்றீங்களேங்க சார், அது ஃபீல் பண்ண முடியலைங்க சார். எதனால? நான் ஆள் மனது வரைக்கும் கரெக்டா இது பண்றேங்க சார். டாக்ஸ் சிந்தனை செய்றேங்க சார். ஆரோக்கியமா இருக்கு எல்லாமே நினைக்கிறேங்க சார். ஆனா அந்த எனர்ஜி வந்து என்னால ஃபீல் பண்ணல. இது எங்க பாப்பாக்கு செய்யும் போது கூட என்னால பண்ண முடியுது ஏதோ ஒரு டைம் சார். எனக்கு செல்ஃப் லவ் பண்ணும்போது அது அந்த ஃபீல் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை நீங்க மன்னிக்காம இருக்கிறீங்க, யாருக்கிட்ட உங்கள்ட்ட கோபம் வச்சிருக்கிறீங்கன்னு செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து செம டென்ஷன்ல இருக்கீங்க நீங்க. ஓ சரி சரிங்க சார். அது என்ன டயக்னாஸ் பண்ணுங்க. ஓகேங்க சார். அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஃபர்கிவ்னஸ் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதை ரிலாக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு இது வந்துடும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அது மட்டும் யாரோ உங்க கூட இருக்கிற நபர் யாரோ ரொம்ப டென்ஷன் இருக்காங்களோ. எஸ் சார், வாழ்க்கை வளமுடன் சார். சரி, இப்போ நீங்க சொன்னீங்களா அந்த மாதிரி வந்து ஃபர்கிவ்னஸ் ஒருத்தருக்கு கொடுத்தேன் சார். கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பாடி ரொம்ப நாளாவே பெயின் குறையாம இருந்துச்சு சார். இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்குங்க சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார். நான் இந்த டெக்னிக் ஏதோ ஒண்ணு நமக்கு தடிக்கிட்டே இருக்கு, ஏன் இன்னும் நம்ம செய்துட்டு இருக்கும்போது இன்னும் இது குறையல அப்படின்னு பார்த்தேன் சார். பட் அது செய்ததும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, நல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். அதுதான் எஸ் சார். ஓகே
தேங்க்யூ சார் சார். இன்னொரு டவுட்டுங்க சார், அந்த நம்ம காலை கீழே வைக்க சொல்றீங்க இல்லைங்க சார், அது கீழே நம்ம உட்காந்து சம்மணங்கால் போட்டும் செய்யலாமாங்க சார்? போட்டுறாதீங்க, இடுப்பொலி வந்துடும். அது ஏன்னா நீங்க பிரபஞ்ச சக்திய ரிசீவ் பண்றீங்க. ஒரு கரண்ட் எப்படி வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா, கரண்ட்ங்கிறத விட இது மின்னல் உள்பக்கம் வலிக்குது, இங்கதானப்பா வலிக்குது? ஏங்க மின்னல் வந்து வானத்திலிருந்து வரும்போது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமோ அதே மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும். அது உங்க உடம்புல தாங்காது. அதனால வந்து வேற மாதிரி வலிகள் வந்துடும். அதனால நீங்க அப்படி பண்ணாதீங்க. காலை கீழே வச்சிருங்க. அப்பதான் எர்த் கனெக்ட் ஆகி அங்கிருந்து வர எனர்ஜி உங்க நெகட்டிவ் வெளியிடும். இல்லைன்னா நெகட்டிவ் வந்து உள்ள ஸ்டோர் ஆயிடும். சரி சரிங்க சார், ஓகேங்க சார். அது அதனால எனக்கு ஆரம்பத்துல டவுட்டு, கேட்கலான்னு கேட்கவே இல்லைங்க சார். ஏன்னா அது நீங்க செய்யவே கூடாது. ஏன்னா இது பிரபஞ்ச சக்தி ஒரு மின்னல் மாதிரி தான் வரும். ஓகே அது ஓகேங்க சார். ஹலோ வந்து சார். வலிகளை ஏற்படுத்தி, அதனால வந்து ஹோல்டு பண்ணி, ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய நெகட்டிவ் உள்ள வச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்க கால் வலியோட தான் இறங்கி போகும். ஓகே ஓகேங்க சார். அந்த இறங்கி போகும்போது நீங்க பிளாக் பண்ணிடாதீங்க. ஓகேங்க சார், சார் ஓகேங்க சார். சுமித்ரா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். பில்டிங் கட்டிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க சார் அன்னைக்கு. ஆமா. மேஸ்திரி அவர் வந்து கொஞ்சம் அதிகமா எல்லாமே எடுக்கிற மாதிரி தெரியுது பைசா அப்படின்னு. அப்புறம் நாங்க திரும்ப வந்து ரூஃப் வரல முடிச்சுட்டு கொட்டேஷன் கேட்டோம். மத்தவங்க எல்லாம் 450 ரூபா அப்படின்ற மாதிரி 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டிருந்தாங்க. அவர் வந்து பார்த்தா 350 ரூபா போட்டிருந்தாரு. எங்களுக்கு நம்பவே முடியல, இவரா அந்த மாதிரி போட்டாரு. எனக்கு இன்னமும் இப்போ இந்த நிமிஷம் எல்லாம் கூட அது ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா எல்லாரும் வந்து எப்பவுமே அவரு அதிகமா பண்றவரு எப்படி வந்து, ஆனா நான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்தேன் உங்ககிட்ட அன்னைக்கு பேசிட்டு கிராட்டிடியூட்ல அவரையும் மன்னிச்சுட்டு எல்லாமே பண்ணேன். இருந்தாலுமே இன்னும் நம்பவே முடியல. அவர் வந்து அதிகமா எல்லாமே கோட் பண்றாரு, எப்படி வந்து கம்மியா பண்ணாரு, இல்ல வேற என்ன ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு அப்படி யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவர் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நான் அதனாலதான் சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கரெக்ஷனை இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா நம்ம கையில வச்சிருக்கிறோம் இல்லையா? பவரான விஷயத்தை கையில வச்சுட்டு கவலைப்படக்கூடாது. அவங்க அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அவர் எக்கச்சக்கமா அமௌண்ட் வாங்கிட்டாரு. ஆர்சி பண்ணும் போதும் பேசிக் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதும் நிறைய பணம் வந்து எடுத்துட்டாரு. இதுல ரொம்ப கவலையா இருந்தாங்க. என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, கண் கூட தெரியுது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அவரை வந்து நீங்க மாத்த வேண்டாம். ஏன்னா அவங்களும் தனியா இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏமாத்தினது அவரு தான். நம்ம அவரையே கரெக்ட் பண்ணிக்கலான்ட்டு அவருக்கு வந்து நம்ம ஹீலிங் வந்து எப்படி கொடுக்கணுங்கிறத மட்டும் சொல்லி கொடுத்து ஹீல் பண்ண சொன்னோம் அவரை. இன்னைக்கு அவரு தான் வந்து 450க்கு 350 போட்டு கொடுத்துருக்கிறாரு. ஒரு மிராக்கிளான விஷயம் தான் இல்லையா? யார் ஏமாத்தினாங்களோ அதே நபரு இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. ஸோ இனி வந்து அவங்க போன காசு திரும்பி வந்துடும் இல்லையா? அதனால நம்ம கோபப்படுறது அடுத்தவங்களை வந்து தப்பா நினைக்கிறத விட அவங்களே கரெக்ஷன் பண்ண முடியும் நம்மளால. அதுதான் இந்த மெத்தடோட ரொம்ப முக்கியமான விஷயம். இது சார் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி உள்ளவங்களை தான் சார் நம்ம கரெக்ஷன் பண்றது தான் சார் நம்மளோட லைஃபோட வெற்றி. அதான் சார். அதான் நம்ம கிளாஸோட வெற்றியும் அதுதான். இந்த டெக்னிக்கோட வெற்றியும் அதுதான். யார் நம்மளோட எகைனா இருக்காங்களோ அவங்களையே வந்து நம்ம வந்து சரிப்படுத்தி எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த கிளாஸோட ரகசியமே. ஸோ அதுதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னாங்க மாத்திரலாம் மாத்தவே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுதான் மிராக்கிளாக நடந்திருக்கு இல்லையாம்மா? ஆமா சார், எனக்கு இன்னுமே இப்ப கூட நம்ப முடியல சார். ஏன்னா அவர் அவ்வளவு எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா கோட் பண்றவரு எப்படிதான் கம்மியா போட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் எனக்கு அது. ஆனா நான் அப்பப்ப அவருக்கு மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தோணும் போதெல்லாம் கொடுப்பேன். எனக்கு கொஞ்சம் கோபமும் இருந்தது மனசுக்குள்ள. சரி வேண்டாம் மன்னிச்சிடலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். எந்த அடுத்து யாரை தேடுறது அப்படிலாம் வர யோசனையா இருந்தது. சரி கடவுள் இதுக்கு மேல வந்து கடவுள் தான் எதுவா இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அவரே கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தது சார். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு சீக்கிரமா ஓப்பனிங் நடத்திடுவீங்க. ஓகே.
ஓகே சார். ஆனா இந்த கிளாஸ் தான் இப்போ நீங்க அட்வான்ஸ் கிளாஸ் தான் சார் நீங்க இந்த டைம்ல வைக்கவோ எனக்கு அட்டன் பண்ண முடியல. ஆனா நெக்ஸ்ட் டைம் சண்டேல இந்த மாதிரி சென்னையில வச்சா நான் கண்டிப்பா வருவேன் சார். சென்னை பண்ணா நான் சொன்னேன் அது 2 விஷயம் தான் ப்ராப்ளமா. நான் இந்த வாட்டி கூட சென்னை தான் ட்ரை பண்ணேன். அங்க அதுதான் மாதிரி ஒண்ணு ஹீட்டு, இன்னொன்னு வந்து கால சூழ்நிலை வந்து அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க வந்து ஒரு ரூமுக்கே கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேல கேட்கறாங்க. அவங்க அந்த டேஸ் எல்லாம் கணக்கு போடுறது பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுது. ஒரு 40,000 ரூபாய்க்கு மேல நீங்க பே பண்ணணும். நீங்க ஒரு 38,000 ரூபாய் பே பண்றதா இருந்தா சென்னையில வச்சுக்கலாம். யாரெல்லாம் ரெடியா சொல்லுங்க, நான் அங்க வச்சுக்கலாம். அது உங்க சார் சாய்ஸ். இல்லைன்னா வேற ஐடியா கூட பண்ணலாம் சார். யார் வீட்லயாவது கொஞ்சம் வீடு பெருசா இருந்தாக்கா அதுல பண்ணிட்டு ஃபுட்டு மட்டும் வெளியில இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சார். அந்த அந்த மாதிரி மாதிரி பண்ணலாம். இது அப்படி அந்த முடியாது. இது அட்வான்ஸ் கிளாஸ்னா இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட கிளாஸ் எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான கிளாஸ் கிடையாது.